அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டிவியில் மொபைலை கனெக்ட் பண்ணி ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ண முடியும். அதாவது மொபைல் என்ன டிஸ்பிளே ஆகுதோ அதை ஸ்மார்ட் டிவி டிஸ்பிளேயில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த மாதிரி பழைய டிவி மற்றும் கலைஞர் டிவியில் ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம பழைய டிவிலையும் கலைஞர் டிவிலையும் மொபைலை கனெக்ட் பண்ணி ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு 3 பொருள்கள் வேணும். அது என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வயர்லெஸ் டிஸ்பிளே ரிசீவர். நீங்கள் மொபைல் ஷாப்லேயோ மொபைல் அக்சசரிஸ் கடையிலையோ இந்த மாதிரி வயர்லெஸ் டிஸ்பிளே ரிசீவர் அப்படி இல்லைன்னா எனிகாஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா மினிமம் 300 ரூபா. ஸோ 600 ரூபாய்க்கு இருக்குது. இப்போ நான் வாங்கியிருக்கேன் இந்த ரிசீவரோட விலை பார்த்திங்கன்னா வெறும் 300 ரூபா மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணக்கூடிய எனிகாஸ்ட் டிவைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதை வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டி டிவி டு ஏவி கன்வெர்ட்டர்னு சொல்லுங்கள். ஸோ இதுவும் மொபைல் அக்சசரிஸ் கிடைக்கும். இதில் நிறைய மாடல் இருக்குது. இப்போ நான் வாங்கியிருக்கக்கூடிய இதனுடைய விலையை பார்த்திங்க அப்படின்னா வெறும் 250 தான். ஸோ இந்த கன்வெர்ட்டர் தான் நம்மளுக்கு மெயினு. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை கன்வெர்ட் பண்ணி டிவிக்கான ஏவியை மாற்றி கொடுத்துரும். ஸோ அந்த டிவைஸ் தான் இது. முதல்ல பார்த்து டிஸ்பிளே ரிசீவர் எனிகாஸ்ட் உங்களுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும் இந்த டிவைஸுக்கு. ஸோ அதுக்கு தான் அந்த எனிகாஸ்ட் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது 3வது நம்மளுக்கு என்ன வேணும்னா இந்த ஏவி பின் வேணும். ஸோ இந்த ஏவி பின்னில் 2 பின் இருந்தாலும் நம்மளுக்கு போதும். இது உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கடையில் ஒரு 50 ரூபாய்க்கு இது வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 டிவைஸ் இருந்தாலே போதும். அந்த வயர்லெஸ் டிஸ்பிளே ரிசீவரோட ஒரு ஆஃபில் யூஎஸ்பி போர்ட் இருக்கும். அதை மொபைல் சார்ஜரோட அடாப்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பவர் சப்ளை நம்மளுக்கு வேணும். அதுக்கு அதை அப்படி கொடுத்துருப்பாங்க. இன்னொரு ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎம்ஐ போட்டிருக்கோம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டரை கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு. கன்வெர்ட்டர்லேயும் ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டிருக்கோம். ஸோ அதில் நாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எனிகாஸ்ட் டிவைஸோட ஹெச்டிஎம்ஐ போர்ட்டை அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வயர்லெஸ் டிஸ்பிளே ரிசீவர்லேருந்து வரக்கூடிய அந்த டேட்டா இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை நம்ம கன்வெர்ட்டருக்கு இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கன்வெர்ட்டருக்கும் வயர்லெஸ் டிஸ்பிளேவையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த கன்வெர்ட்டருடைய இன்னொரு ஆஃபில் 3 பின்னு கொடுத்துருப்பாங்க. 3 பின்னுக்கான இன்புட் வரும். ஒன்று சிவிபிஎஸ், இன்னொன்று லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர். சிவிபிஎஸ் அப்படிங்கிறது வீடியோவுக்கானது, லெஃப்ட் ரைட்டுங்கிறது ஆடியோக்கானது. ஸோ நம்ம டிவியில் சில டிவியில் இந்த சிவிபிஎஸ்க்கு இருக்கும், சில டிவியில் லெஃப்ட் ரைட் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கலைஞர் டிவியில் நம்ம இது 2 பின்னை வச்சு கூட எல்லாம் பார்க்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சிவிபிஎஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ட்டில் வீடியோ பின்னை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்கிட்ட இருக்கக்கூடிய ஏவி பின்லேருந்து அந்த ஏவி கேபிளில் ரெட் கலர் பின் எடுத்து சிவிபிஎஸ் போர்ட், அதாவது வீடியோக்கான இன்புட்லேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்.
அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பின் எடுத்து லெஃப்ட் சைடு ஸ்பீக்கருக்கான பின்னில் ஜாயின் பண்ணிக்கிறேன் போர்ட்டில். கன்வெர்ட்டரோட இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் சார்ஜர் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இதனுடைய கேபிள் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஆல்ரெடி கன்வெர்ட்டருக்குடைய. அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, சார்ஜ் வேண்டியதில்லை. இன்னொன்று ஒரு சுவிட்ச் இருக்கும், அது குவாலிட்டி டிஸ்பிளே சுவிட்சு. ஸோ நீங்கள் அது வேணுமோ செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிவியில் நம்ம இந்த ஏவி பின்னில் சிவி பேஸ்லேருந்து வரக்கூடியதை வீடியோ இன்புட்லேயும் லெஃப்ட் சைட்லேருந்து வரக்கூடிய பின்னை ஆடியோ இன்புட்லேயும் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி உங்கள் டிவியில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், கலைஞர் டிவியில். ஸோ இப்போ 3 டிவைஸையும் நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். எனி கேஸ்ட்டை கன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம், கன்வெர்ட்டரை ஏவி பின்னு கூட கனெக்ட் பண்ணியாச்சு, ஏவி பின்னை டிவி கூட கனெக்ட் பண்ணிட்டோம். எனி கேஸ்டோட ஒரு ஆஃபை மொபைல் அடாப்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். எனி கேஸ்டையும் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு, டிவியும் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி ஆன் பண்ணதுக்கப்புறம் டிவியில் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ரிமோட்லேயும் பண்ணிக்கலாம், டிவிலையும் பண்ணிவிட்டு உங்கள் ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏவி ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். உங்கள் ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிவி ஏவின்னு இருக்கும், அதில் நீங்கள் டிவி மோடில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணி ஏவி மோடுக்கு மாற்றிடுங்க. ஏவியை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி கியூஆர் கோட் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இப்படி வந்துருச்சுனாலே உங்களுக்கு டிவைஸ் கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸில் போனதுமே மோர் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா வயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு அதை சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க. பண்ணதுமே ஒய்ஃபை டர்ன் ஆன் பண்ணிட்டான்னு கேட்கும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஒய்ஃபை லிஸ்ட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த எனிகேஸ் டிவைஸோட நேம் வந்துருச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டிங்கன்னா டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக டிவியில் டிஸ்பிளேவாக வந்துடும். அதாவது மொபைலில் தெரியக்கூடிய எல்லாமே இப்போ உங்களுக்கு டிவியில் தெரியும். அப்படி இல்லைன்னா பேக் போயிட்டு மோர் கனெக்டிவ் ஆப்ஷனில் போய்க்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கேஸ்ட்டுக்குள்ளே போய் கேஸ்ட்டை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணணுமே டர்ன் ஆன் கேட்கும், கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த நேம் லிஸ்ட் வரும். அதில் பாருங்கள், நம்ம எனிகேஸ் டிவைஸ் நேம் வந்துருச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைலும் டிவியும் கனெக்ட் ஆகிடும். சரிங்க, என்னோடய டிவைஸ் நேமு மிரா ஸ்க்ரீன். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு மொபைலும் டிவியுமே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். இப்போது மொபைலில் நீங்கள் என்னென்னலாம் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ அது எல்லாமே டிவியில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ மொபைலில் இருக்கக்கூடிய நீங்கள் யூடியூப்பு, சோஷியல் மீடியா எதை வேணாலும் இப்படி பார்க்கும்போது எதை நீங்கள் மொபைலில் ஸ்க்ரீனில் பார்த்தாலும் டிவி ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிடும். இந்த மாதிரி மொபைலில் நீங்கள் வீடியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் பிளேயரில் போடும்போது லேண்ட்ஸ்கேப்பாக நீங்கள் மொபைலில் மாற்றினீங்கன்னா டிவிலேயே அது லேண்ட்ஸ்கேப்பாக மாறிக்கும். ஸோ நீங்கள் போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் ரெண்டுலேயுமே மொபைலில் செட்டிங் சேஞ்ச் பண்ணும்போது டிவிலேயும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஸோ இவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றிட்டு இந்த 3 டிவைஸை வச்சு ஈஸியாக உங்கள் பழைய கலைஞர் டிவி கூட மொபைல் ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஒய்ஃபை மூலிமா. இதுக்கு உங்களுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா எனிகேஸ் டிவைஸ் ஒரு 300 ரூபாய்க்கும், கன்வெர்ட்டர் ஒரு 250 ரூபா, அது போக ஏவி பின் வந்து ஒரு 50-100 ரூபா வரும்.
ஸோ அறநூறுவாய்க்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை உங்கள் பழைய கலைஞர் டிவியில் கனெக்ட் பண்ணி ஈஸியான ஸ்டெப் மூலிமா கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.